கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி ஒரு வேத வசனத்தை இந்த இடத்தில் தெளிவாய் வாசிக்க முடிகிறது. பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நாம் எந்த விதங்களெல்லாம் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி எல்லாரும் துக்கப்படுத்துகிறார்களா என்று சொன்னால், அதுல ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி நம் வேதத்திலே தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் எந்த விதங்கள்ல அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும் போது இருக்கு, சகல விதமான கசப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் சக மனிதர்களோடு இருக்கான அந்த கசப்பான அனுபவங்கள், வைராக்கியமான அனுபவங்கள். அடுத்து பார்க்கும்போது கோபமும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு கோபம் ஒரு மனிதனை அநேக விதமாய் ஆளுகை செய்வதை நாம பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் தன்னிலை மறந்து, அதாவது கோபப்படும் பொழுது தன்னிலை மறந்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியற்று போகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ கோபப்படும் போது தான் செய்வது இன்னதென்று அறியாமல் மூர்க்கத்தனம் அடைகிறதான ஒரு அனுபவம், கூக்குரல், அதே போல தூஷணமான வார்த்தைகளை பேசி இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் மனிதர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்த கூடாது என்று சொன்ன எனக்குள்ள கசப்போ கோபமோ மூர்க்கமோ இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா, சகல விதமான துர்க்குணங்களை நம்ம விட்டு நீக்கி என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் தயவு மன உருக்கமா இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைச்சா அவர் சந்தோஷப்படுகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், சில பேரு கோபம் அதிகமாக வரலாம். அதை நம்ம என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்துல அதை என்ன செய்யணும், நாம விட்டு அகன்று போக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தூஷிக்கிற அனுபவம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எந்த இடத்துல வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய, ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்மை துக்கப்படுத்துகிற, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற எந்த செயல்பாடுகளும் எனக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டோடைய சமூகத்துல அதிகமாய் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஏன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அவர் பிரியமா இருக்கிற ஒரு கர்த்தர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தூஷிக்கும் பொழுதும், அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி இல்லாம வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் சிவா துக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இனி நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியுடைய துக்கப்படுத்துகிற எந்த அனுபவம் எனக்குள்ள இருக்காது, வரக்கூடாது ஆண்டவரே, அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்த விதத்திலே நாங்கள் துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த தன்மைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து விசாரித்து நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்ப்பவர்கள்
உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களிலிருந்து உம்முடைய நாமம் மகிமையடையட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் கடைப்பிடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சகல துர்க்குணங்களை விட்டு நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.